நான் பால விநாயகம். டெக்தரி மேனேஜர். எவ்ரி வீக் நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஜூம் மீட்டிங் அப்படிங்கிறது எவ்ரி Thursday 8:30 PM நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது 510வது மீட்டிங் ரெகுலரா நடத்தக்கூடிய ஒரு ஜூம் மீட்டிங். நம்ம டாக்டர் ரஞ்சன் சார் தலைமையில தொடர்ந்து ஒரு 4-5 வருடங்களா நடக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஜூம் பிளாட்ஃபார்ம். இந்த ஜூம் மீட்டிங் மூலியமா எவ்ரி Thursday நம்ம இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா டிஎக்ஸ்என் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நிறைய பேர் தெரிஞ்சிருக்காங்க. டிஎக்ஸ்என்ல என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் தெரிஞ்சிருக்காங்க. டிஎக்ஸ்என் ஒரு வாய்ப்பா நிறைய பேருக்கு இது மாத்தி இருக்கு. டிஎக்ஸ்என்ல இருக்கக்கூடிய நிறைய லீடர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க எப்படி இந்த டிஎக்ஸ்என்ல 15 வருஷமா இருக்காங்க, எப்படி 20 வருஷமா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தெளிவை இந்த ஜூம் பிளாட்ஃபார்ம் நம்ம எல்லாருக்குமே ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கு. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜூம் பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஜூம் பிளாட்ஃபார்ம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாத் ஃபைண்டர் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இருக்கக்கூடிய ஒரு செஷன் தான் பார்க்க போறோம். எனக்கு இந்த டாபிக் கேட்ட உடனே ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்து, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டாபிக் நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல. இதுல என்னெல்லாம் நம்மளுக்கு நாலேஜ் கிடைக்க போகுது, இதை டிஎக்ஸ்எல்ல எப்படி இந்த பாத் ஃபைண்டர்ஸை நம்ம கனெக்ட் பண்ணி நம்மளுக்கான ஸ்பீக்கர் இன்னைக்கு கொடுக்க போறாரு அப்படிங்கிறதுல எனக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லலாம். இன்னைக்கு நம்மளுக்காக இந்த செஷன் கொடுக்கக்கூடிய ஸ்பீக்கர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவரை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, டிஎக்ஸ்என்னை இன்னைக்கு எல்லாருமே நம்ம யோசிக்கிறோம். இவரும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆள் மனதுல இருந்து டிஎக்ஸ்என்னை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு நபர் தான். இவர் லீடர் எல்லாம் தாண்டி இன்ட்ரடியூஸ் பண்றதை விட ஃபர்ஸ்ட் இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா டிஎக்ஸ்என்னை ரொம்ப ஆள் மனதுல இருந்து டிஎக்ஸ்என் தான் எனக்கு அப்படின்னு யோசிக்கக்கூடிய இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லீடர்ஸ்ல இவரும் ரொம்ப முக்கியமான ஒரு லீடர். டிஎக்ஸ்என்னை 15 வருடங்களுக்கு மேல டிஎக்ஸ்என்னை இன்னைக்கு பிசினஸா எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு டிஎக்ஸ்என்னை அவரு ஸ்டார்ட் பண்ணது தமிழ்நாட்டுல இல்ல இந்தியால இல்ல. அவரு டிஎக்ஸ்என்னை ஸ்டார்ட் பண்ணது அவரு ஒரு வேலை வாய்ப்புக்காக துபாய் போயிருக்கும் பொழுது அங்க டிஎக்ஸ்என் வாய்ப்பு கிடைச்சி அதை டிஎக்ஸ்என் ஒரு பார்ட் டைமா பண்ண ஆரம்பிச்சு அந்த வாய்ப்பை அவர் பெரிய அளவுல பயன்படுத்தி அவர் இன்னைக்கு இந்தியால அவருடைய குடும்பத்தினரோட வந்து செட்டில் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை டிஎக்ஸ்என் மூலியமா அவர் அமைச்சுக்கிட்டாரு. டிஎக்ஸ்என்ல வாய்ப்பு இருக்கு, ஆனா அந்த வாய்ப்பை அவரு பெரிய அளவுல அமைச்சுக்கிட்டு எப்படி இன்னைக்கு இந்தியா வந்து செட்டில் ஆயிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவருடைய ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணா இன்னைக்கு ஃபாரின்ல நம்மளுக்கு என்ன சேலரி கிடைக்கும், அதெல்லாம் தாண்டி இந்தியால வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை டிஎக்ஸ்என் மூலியமா அவர் அமைச்சுக்கிட்டு இன்னைக்கு அவர் குடும்பத்தினரோட இன்னைக்கு இந்தியால வந்து ஹாப்பியா ரன் பண்ணிட்டு இருக்காரு. டிஎக்ஸ்என் இன்னைக்கு ஃபுல் டைம் பிசினஸ் ஆகும். இன்னைக்கு நிறைய பிசினஸ் அவருக்கு இருக்கு. அதுல டிஎக்ஸ்என் ஒரு பெரிய ரொம்ப முக்கியமான ஒரு பிசினஸா இன்னைக்கு எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. டிஎக்ஸ்என்ல இன்னும் அடுத்தடுத்து பெரிய அளவுல எப்படியாவது சாதிச்சரணும், டிஎக்ஸ்என்ல இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திக்கணும், அவருடைய ஃபேமிலிக்கு அவருடைய ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல உறுதியா முடிவு எடுத்திருக்கக்கூடிய லீடர்ஸ்ல இவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியை இன்னைக்கு டிஎக்ஸ்என் எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கும் இன்னைக்கு ஒரு சில லீடர்ஸ் தான் இருக்காங்க. அதுலயும் இன்னைக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய சொந்த செலவுல இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இன்னைக்கு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், இது எல்லாத்துலயுமே இன்னைக்கு டிஎக்ஸ்என் ப்ராடக்ட்ஸை எடுத்து கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு லீடராகவும் இருக்காரு. உங்க எல்லாருடைய சார்பாகவும் மிஸ்டர் அமீர் சுல்தான் டபுள் டைமண்ட் இன்னைக்கான ஸ்பீக்கரை நான் இன்வைட் பண்றேன். வெல்கம் சார், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். குட் மார்னிங் டிஎக்ஸ்என். தேங்க்யூ பாலா சார். எல்லாம் புகழும் இறைவனுக்கு. இன்னைக்கு டாபிக் வந்து சார் சொல்லிட்டாரு, பாலா சார் சொல்லிட்டாரு, பாத் ஃபைண்டர்ஸ். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல டிஎக்ஸ்என் எந்த அளவிற்கு முக்கியமான ஒரு இடத்துல இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்த வாய்ப்பை எல்லாம் வல்ல இறைவன் எனக்கு என்னுடைய அப்ளைன் மூலியமாக கொடுத்ததுக்கு நான் என்னுடைய அப்ளைனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். நம்ம டாபிக்கு நேராக வந்துருவோம். இன்னைக்கு டாபிக் வந்து பாத் ஃபைண்டர். ஏன்னா இன்னைக்கு டிஎக்ஸ்என் கம்பெனியை சாதாரணமா நினைச்சிட்டு நிறைய பேர் வந்து டிஎக்ஸ்என் விட்டு வெளியே போயிருக்காங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து டிஎக்ஸ்என் கம்பெனி செயல்பாட்டின் மூலமாக ஏறத்தாழ 30 வருஷத்துக்கு கடந்து
நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எம்எல்எம்ல ஒரு ஃபர்ஸ்ட் இடத்துல ராஜாவாக எப்படி கேனோடர்மா மூலிகைகளின் அரசனாக இருக்கோ அந்த மாதிரி டிஎக்ஸ்என் கம்பெனி எம்எல்எம்ல ஒரு பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. இப்போ இன்றைய டாபிக் வந்து பாத் ஃபைண்டர்ஸ். ஏன்னா இன்னைக்கு நாம போகக்கூடிய பாதை சரியானதாக இருக்கலாம், அதுல வெற்றியும் கிடைக்கலாம். அது அல்லாம வெற்றி கிடைக்குதுன்றதுக்காக வேண்டி நம்ம அதுல அப்படியே இருந்துடக்கூடாது. பொதுவா ஒரு ஹிந்தில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தேங்கி இருக்கக்கூடிய தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போயிடும் அப்படின்ட்டு. ஆறா இருக்கட்டும் அல்லது ஆறுல வந்து தண்ணி வந்து கெட்டு போகாது. ஆனா தேங்கி இருக்கக்கூடிய தண்ணி வந்து கெட்டு போயிடும், பாச பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா நாம போகக்கூடிய பாதை சரியாக ஆனதாக இருந்தாலும் நம்ம போறது சரியா, அடுத்தவங்க எப்படி போறாங்க, நம்முடைய அப்ளைன் எப்படி போறாரு, சக்சஸ் ஆனவுடைய வழிமுறைகள்லாம் எப்படி இருக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நாம சக்சஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா நாம நம்மளுடைய அந்த பாதைகளை ஒவ்வொரு நேரத்திலும் அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப லேப்டாப் எடுத்துக்கிட்டா எப்படி அப்கிரேட் ஆயிட்டே இருக்கோ அந்த மாதிரி நாம வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த அடிப்படையில பல விஷயங்களை வந்து நான் இன்னைக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன். அதுல வந்து ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இந்த வாய்ப்பு அளித்த இந்த டிஎக்ஸ்னுடைய வாய்ப்பை எனக்கு அளித்த இறைவனுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த டிஎக்ஸ்என்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பல நேரங்கள்ல ஆலோசனை கொடுத்து ஒரு உறுதுணையாக இருந்து கையை பிடிச்சி மேலே எடுத்துட்டு வந்த என்னுடைய எல்லா அப்ளைன்களுக்கும் டாக்டர் ரஞ்சன் சாரா இருக்கட்டும், ப்ரொஃபசர் சாரா இருக்கட்டும், அல்லது வந்து டாக்டர் ரத்னா மேடமா இருக்கட்டும், ஹாஜா சாரா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் வந்து எல்லாம் வல்ல இறைவன் எல்லா விதமான வளங்களையும் கொடுப்பதற்கு பிரார்த்தனை செஞ்சுட்டு டாபிக்கு வந்துடுறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வாய்ஸ் கிளியரா இருக்குங்களே? ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல வழிமுறைகள் இருக்கு. நார்மலாவே சக்சஸ் ஆவறதுக்கு பல வழிமுறைகள் இருக்கு. அதுல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வழிமுறைகள் இருக்கு. மோர் டைரக்ஷன். நீங்க எப்படி வேணா போலாம். ரைட்டு போலாம், லெஃப்ட் போலாம், நேரா போலாம், பின்னாடி வரலாம், மேல போலாம், கீழே போலாம். பல வழிமுறைகள் இருக்கு. இந்த வழிமுறைகள்ல எந்த வழிமுறையில நாம போய் அது வந்து ஒன் வேயாக மாட்டிருக்கு அல்லது ரோடு வந்து எண்டா இருக்கு, டெட்டா இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்ஸ் உள்ள போய் மாட்டிட்டு நாம வந்து தலைய சொறியறதை விட பெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கூட இருந்த எவ்வளவோ சக்சஸ்ஃபுல் லீடர்ஸ் இருக்காங்க. அந்த சக்சஸ்ஃபுல் லீடர்ஸ் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணாங்களோ, என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்களோ அது எல்லாம் நம்மளால செய்ய முடியாது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் காலையில ஒரு 10 இட்லி சாப்பிடணும்னா எல்லாரும் 10 இட்லி சாப்பிடணும்னு சொல்ல முடியாது. என்னோட 16 இட்லி சாப்பிடுறவங்கலாம் இருப்பாங்க. அப்போ இந்த லீடர்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம். அந்த லீடர்ஸ்னுடைய வழிமுறைகள்ல எது என்னால பண்ண முடியும், கண்டிப்பா பண்ண முடியும். ஆனா எல்லாமே பண்ண முடியுமான்னு தெரியாது. அந்த பாதைகளை கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த பாதைகளை நம்ம கண்டுபிடிச்சு அந்த பாதையில நாம வந்து நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா, டிஎக்ஸ்னுடைய பயணத்தை அமைச்சுக்கிட்டா கண்டிப்பா நம்ம சக்சஸ் ஆக முடியும். பெரிய ஒரு உதாரணம் டாக்டர் ரத்னா, ப்ரொஃபசர் வசுபாலியா. நான் ஏறத்தாழ வந்து இவங்களை டிஎக்ஸ்எல்ல மெம்பர் ஆகி ஒரு 3 மாசத்துல இருந்து பாக்குறேன். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூட நெகட்டிவா டிஎக்ஸ்என் பத்தியோ அல்லது டிஎக்ஸ்என் உடைய கம்பெனி பத்தியோ எதை பத்தி நெகட்டிவா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசினதே கிடையாது. என்னுடைய குரோத்தை மட்டுமே அவங்க பேசுவாங்க. நெகட்டிவான விஷயங்களை ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதை அவாய்ட் பண்ண வச்சிருவாங்க, தவிர நெகட்டிவா பேசினதே கிடையாது. டிஎக்ஸ்என்ல அப்படி பண்றாங்க, டிஎக்ஸ்என் ஸ்பீக்கர் அப்படி பண்றாரு, டிஎக்ஸ்என்ல லீடர் அப்படி பண்றாரு, பிஐசி சரியில்லை, டாக்டர் சரியில்லை, கேனடோர்மா சரியில்லை, இந்த மாதிரில வந்து அவங்க பேசுனதே கிடையாது. அவங்க நெகட்டிவான விஷயத்த என்கிட்ட வந்து கொண்டு வந்ததே கிடையாது. முதல்ல நாம செய்ய வேண்டிய டைரக்ஷன்ல நெகட்டிவான விஷயத்த அவாய்ட் பண்ணியே ஆகணும். இதனாலதான் எவ்வளவுதான் சிரமம் வந்தாலும் ப்ரொஃபஸரும் டாக்டர் ரத்னாவும் வந்து பாத்தீங்கன்னா கிரவுன் அம்பாசிடர் ஆக முடிஞ்சது, இந்தியாவில இருந்து துபாயில போய் செட்டில் ஆக முடிஞ்சது, ரெசிடுவல் இன்கம் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடிஞ்சது இவங்களால. அந்த மாதிரி நாம வந்து யோசிக்கணும், நம்மளுடைய டிஎக்ஸ்னுடைய சக்சஸ்க்கு நாம என்ன பண்ணலாம், நம்ம அப்ளைன் கிட்ட இருந்து என்னென்னலாம் நல்ல விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் எடுத்துக்கலாம், கிராஸ் லைன்ல இருந்து என்னென்னலாம் பாசிட்டிவான விஷயங்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு சர்ச் பண்ணா கண்டிப்பா நம்ம தீர்வு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். எப்போ வந்து நமக்கு தீர்வு கிடைக்குதோ, தீர்வு கிடைச்சுன்னு சொல்லிட்டு நம்ம டைரியில போட்டு எழுதி வைக்க கூடாது. அந்த கிடைச்ச அந்த தீர்வை நாம செயல்படுத்துவதற்காக வேண்டி நம்முடைய
டிஎக்ஸனுடைய பயணத்தை தொடங்க வேண்டும். அப்ப ஆக மொத்தத்துல நம்ம கண்ணு முன்னாடி எவ்வளவோ விஷயங்கள் வரும். அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் முடியாது. ஃபாலோ பண்ண அவசியமும் கிடையாது. அதுல நாம எதை சக்சஸ் பண்ண முடியும்? இப்போ உதாரணத்துக்கு ப்ராஸ்பெக்டிங் பண்ணணும். என்னால ப்ராஸ்பெக்டிங்லாம் பண்ண முடியாதுப்பா. சக்சஸ் ஆக முடியாது. புரிஞ்சுங்களா? எதெல்லாம் நமக்கு டிஎக்ஸ்எல்ல கஷ்டமா இருக்குமோ, அதெல்லாம் நம்ம செஞ்சா டிஎக்ஸ்எல்ல சக்சஸ் ஆயிடலாம். சிம்பிளான ஒரு ஒரு அ கான்செப்ட். எதெல்லாம் நமக்கு வந்து சக்சஸ்ஃபுல் பண்றதுக்கு சிரமமா இருக்கோ, சக்சஸ் பண்ண முடியுமோ, அதெல்லாம் சிரமமா இருக்கும். எதெல்லாம் ஈஸியா இருக்கோ, அது சக்சஸ்க்கு உண்டான வழியா இருக்காது. ப்ராஸ்பெக்டிங் பண்றது ஈஸி கிடையாது. கஷ்டம். கஷ்டத்த பண்ணா தான் நம்ம சக்சஸ் ஆக முடியும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா, மெம்பர் ஆனவங்களுக்கு ட்ரெய்னிங் குடுக்குறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. ரொம்ப கஷ்டம். ஆனா அத பண்ணா தான் நம்ம சக்சஸ் ஆக முடியும். இப்படி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அப்ளையன் கிட்ட இருந்து நாம பல விஷயங்கள, பல வழிமுறைகள கத்துக்கிட்டு, எதுக்கு நாம சூட் ஆகக்கூடியவர்களாக இருக்குமோ, அல்லது எது நம்ம வந்து சூட் ஆக்க முடியுமோ டிஎக்ஸ்எல்ல சக்சஸ் ஆவறதுக்கு, அதெல்லாம் கண்டிப்பா செஞ்சே ஆகணும். இதுல வந்து செஞ்சீங்கன்னா பெரிய ஒரு வருமானத்த பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் சொல்றதாக இருந்தா, இவர எடுத்துக்கலாம். ஒரு அகதி, யெமனுடைய அகதி. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, துபாய்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் கீப்பரா இருந்தவரு. இன்னைக்கு இவரு வந்து ஒரு அகதியாக இருந்து டிஎக்ஸ்என் பண்ணி கிரவுன் அம்பாசிடர் ஆகி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திர்ஹம்ஸ் அ இது மலேசியாவுடைய இது பார்க்கும்பொழுது ஏறத்தாழ ஒரு 20,00,000 மேல வந்து சம்பாதிக்கிறாரு. இந்தியன் மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல நியர் 1 crore கிட்ட இவரு சம்பாதிக்கிறார். ஒரு அகதியால முடியுது. ஆனா இவர்கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பெருசாலாம் ஒண்ணுமே கிடையாது. இவரு பேசுறது ஒண்ணே ஒண்ணு அரபிக் மட்டும் தான் தெரியும். ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது. அரபிக் லாங்குவேஜ் மட்டும் தெரியும். அந்த அரபிக்லயே பழங்குடியின அரபிக் மட்டும் தான் லாங்குவேஜ் இவருக்கு தெரியும். இவரு பேசுறது ஒண்ணே ஒண்ணு தான் பேசுவாரு. மார்க்கெட்டிங்க மட்டும் பேசுவாரு. இவருக்கு ப்ராடக்ட்ட பத்தி இவரு பேசி நான் பார்த்ததே கிடையாது. ஆனா மார்க்கெட்டிங் மட்டும் தான் பேசுவாரு. அப்போ நமக்கு ப்ராடக்ட்ட நம்ம மூவ் பண்ணா, ப்ராடக்ட் மூவ் ஆயிடும். ஆனா பிசினஸ் குரோத் ஆகாது. நீங்க பிசினஸ குரோத் பண்ணா, பிசினஸ பத்தி பேசினா பிசினஸ் குரோத் ஆகும். யாரெல்லாம் வந்து டாக்டர் ஆகுறாங்களோ கண்டிப்பா ஆக முடியும். ஆனா பிசினஸ்மேன் ஆக முடியாது. யாரெல்லாம் வந்து பொருளாதாரத்த பத்தி, எக்கனாமிக்க பத்தி பேசுறாங்களோ, டிஎக்ஸ்னுடைய பிசினஸ பத்தி பேசுறாங்களோ, கண்டிப்பா டிஎக்ஸ்எல்ல சக்சஸ் ஆக முடியுன்றதுக்கு இந்த ஒரு அகதியாக இருந்த மிஸ்டர் ஜமால் அல் சாலே கிரவுன் அம்பாசிடர் நமக்கு ஒரு உதாரணம். 2வது இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஷாசாத் சொல்லக்கூடிய பங்களாதேஷை சேர்ந்த ஒரு நண்பர் இவரு. இவரு ஆக்சிடென்ட்ல ஒரு இன்சிடென்ட்ல இறந்துட்டாரு. இவருடைய சக்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரும் ப்ராடக்ட்ட பத்தி பேசினத நான் பார்த்ததே கிடையாது. ஆனா, ப்ராடக்ட்ட எப்படி சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லிக் குடுப்பாரு. கேனோடர்மா பத்தி தெரியாது, ஸ்பைரலம் பத்தி தெரியாது, நோனிய பத்தி தெரியாது. எந்த ப்ராடக்ட்டோட இன்ஃபர்மேஷன் தெரியாது. ஆனா, அந்த ப்ராடக்ட்ட எப்படி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கத்துக் குடுப்பாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இறந்து ஏறத்தாழ 4, 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா எல்லா மாசமும் இவருடைய ஃபேமிலிக்கு பங்களாதேஷுடைய பைசா ஒரு 2லருந்து 2,00,000 ரூபாய் வந்து இவருக்கு போயிட்டு இருக்கு. இவருடைய எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவருக்கும் பங்களாதேஷ் லாங்குவேஜ் தெரியும். ஹிந்தி கொஞ்சம் பேசுவாரு. சக்சஸ்க்கு உண்டான வழிமுறை என்னன்னா, ப்ராடக்ட்ட சேல்ஸ் பண்ணக்கூடிய வழிமுறைகள சொல்லிக் குடுத்தாரு. இவர பத்தி சொல்ல வேண்டியது இல்ல. எல்லாம் புகழும் இறைவனுக்கே. இவருக்கு வந்து எல்லாம் வல்ல இறைவன் நீண்ட ஆயுள குடுக்கணும். டாக்டர் லிம்சியோசின் கம்பெனியுடைய ஃபவுண்டர். இவங்கள பத்தி சொல்றதா இவங்க எத சேல்ஸ் பண்ணாங்கன்னா, நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ட சேல்ஸ் பண்ணாலும், இவங்களுடைய ட்ரீம தான் அந்த இடத்துல வச்சாங்க. டிஎக்ஸ்என உலகம் முழுவதும் கொண்டு போணும். ஒன் வேர்ல்ட், ஒன் மார்க்கெட் சிஸ்டத்த நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவருடைய ட்ரீம வச்சதுனால தான், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல சக்சஸ் ஆக முடிஞ்சது. அந்த மாதிரி டிஎக்ஸ்எல்ல நாம என்ன பண்ண போறோம்? டிஎக்ஸ்எல்ல நம்ம ப்ராடக்ட்ட மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி, ப்ராடக்ட் மட்டுமே நம்ம பண்ணிட்டு இருந்தா, நல்ல பிவி நடக்கும். ஆனா பிசினஸ் குரோத் ஆகாது. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் அவங்களுக்கு அந்த கஸ்டமருக்கு வந்து வேலை செஞ்சு சரியாயிடுச்சுன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. இல்லாட்டி அவங்க வந்து திட்டிட்டு போவாங்க. அப்போ ப்ராடக்ட்ட மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஆனா நம்முடைய பிசினஸ்க்கு நல்ல குட் ப்ராடக்ட் வேணும். அது டிஎக்ஸ்என் குடுத்துருச்சு. இப்ப என்ன செய்யணும் அப்டின்னா, நம்ம ட்ரீமோட சேர்ந்து இந்த ப்ராடக்ட்ட மூவ் பண்ணக்கூடிய வழிமுறைகள நாம கத்துக்கணும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு ட்ரெண்ட் இருக்கு. இந்த மாரி நம்ம டிஎக்ஸ்எல்ல என்ன பண்ண போறோம் அப்டின்னு பார்க்கும் பொழுது, பல ட்ரெண்ட் வந்து போயிடுச்சு. பல ட்ரெண்ட் வந்து வந்தது, போயிருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்டர்ஸ்ல சில பேர் இருக்காங்க. ஸ்மார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க்ன்றது வந்து டிஎக்ஸ்எல்ல பொறுத்தவரைக்கும், என்னுடைய கருத்து பொறுத்தவரைக்கும், ஒரு லேசியான ஒர்க்லாம் எதுவுமே கிடையாதுங்க. டிஎக்ஸ்எல்ல நாம சக்சஸ் ஆகணும் அப்டின்னா, மெம்பர் ஆகும்பொழுது பெரிய ஒர்க்லாம் கிடையாது.
ஆனா டைமண்ட் ஆகணும் அப்படின்னா பெரிய ஒர்க் பண்ணி ஆகணும். டிஎக்ஸ்எனுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃப்ரீடமா இருந்திருப்போம். டிஎக்ஸ்எனுக்கு முன்னாடி எல்லா கல்யாண காட்சிகளுக்கும் நம்ம போயிருப்போம். டிஎக்ஸ்எனுக்கு முன்னாடி எந்த விதமான டென்ஷன் இல்லாம இருந்துட்டு இருப்போம். ஒன்ஸ் டிஎக்ஸ்என்குள்ள வந்துட்டா ஃபயரா தான் இருக்கும். ஒன்ஸ் டிஎக்ஸ்என்குள்ள வந்த பிறகு நம்ம வந்து கல்யாண காட்சிக்கு சரியா போக முடியாது. நேரத்துக்கு நேரம் சாப்பிட முடியாது. நேரத்துக்கு நேரம் ஃபேமிலியோட வந்து டூர் போக முடியாது. எல்லா டென்ஷனும் வந்து நிக்கும். அப்படி இருந்தா மட்டும் தான் டிஎக்ஸ்எல்ல சக்சஸ் ஆக முடியும். புரொஃபசர் வந்து இன்னைக்கு சக்சஸ் ஆயிருக்கார் அப்படின்னா, அவருடைய ஃபேமிலில அவர் எத்தனையோ கல்யாணங்களுக்கு வந்து அவாய்ட் பண்ணியிருக்காரு. அவர் அவாய்ட் பண்ணியிருக்காரு. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, டிஎக்ஸ்எல் மீட்டிங் தான். ஆக மொத்தத்துல ஸ்மார்ட் ஒர்க் மூலியமாக டிஎக்ஸ்எல்ல சக்சஸ்லாம் ஆக முடியாதுன்றது என்னுடைய கருத்து. டிஎக்ஸ்எல் என்ன சொல்லுது? ப்ராடக்ட்ட சேல்ஸ் பண்ணணும். ப்ராடக்ட்ட சேல்ஸ் முடிஞ்ச பிறகு ரீபர்ச்சேசிங், ரீசெல்லிங் நடக்கணும். கூட வந்து பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஷிப் நடக்கணும். இததான் நம்ம கன்டினியூவா செய்ய போறோம். ஆனா இந்த கன்டினியூவா செய்யறது பல பிரச்சனைகளுக்கு கண்டிப்பா வழிவகுக்கும். ஸ்மார்ட் ஒர்க்ன்றது வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, அட்லீஸ்ட் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டா இருந்தது. ஸ்மார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க். ஆனா இந்த ஸ்மார்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்குள்ள ட்ரெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து முடிஞ்சு போச்சு. ஸ்மார்ட் ஒர்க் வந்து சிஸ்டமே கிடையாது. இன்டர்நேஷனல் லெவல்ல சொல்லும்பொழுது கிடையாது. ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் சக்சஸ் ஆக முடியும். அதுக்காண்டி பேப்பர் போட வேண்டிய அவசியம் இல்ல. டிஎக்ஸ்என் சிஸ்டத்த ப்ரமோட் பண்ணோம். 2வது ஒரு ட்ரெண்ட் ஒண்ணு இருந்தது. என்ன ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ மோடு. ஃப்ளைட்ல போகும்பொழுது நம்ம ஆட்டோ மோடு போட்டுட்டு அது பாட்டு ஃப்ளைட் போயிட்டே இருக்கும். போயிட்டே போய் எங்கேயாவது முட்டி தான் நிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோ மோடு சிஸ்டமும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 20ல இருந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆட்டோ மோடு எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஆட்டோ மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் தான் ஓடும். ஒரு சைக்கிள் இருக்கு. நல்லா வேகமா மிதிச்சுட்டு, நீங்க பெடல மிதிக்காம வச்சீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் அது மூவ் ஆகும். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைக்கிள் தன்னால நின்றும், இல்ல கீழ விழுந்துரும். அப்போ ஆட்டோ மோட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும் தான் தவிர, அது குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அது வந்து ஃபெயிலியர் தான்ன்றது வந்து இன்னைக்கு இந்த ட்ரெண்ட்ல வந்து இதுவும் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. விளக்கெண்ணெய கண்ல ஊத்திட்டு ஃப்ளைட் ஓட்டுனாவே கீழ விழுந்துருது. அப்போ ஆட்டோ மோட்ல போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரமோ, ஒரு 10 நிமிஷமோ நம்ம ஃப்ரீயா இருக்கலாமே தவிர, ஒட்டுமொத்த பயணத்துக்கும் வேலைக்கு ஆகாது. டிஎக்ஸ்எல்ல மெம்பர்ஷிப் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் குடுக்காட்டி, அவங்களுக்கு தேவையான அந்த மெட்டீரியல நம்ம வந்து சப்ளை பண்ணாட்டி, கண்டிப்பா சக்சஸ் ஆக மாட்டாங்க. இன்னும் ஒரு ட்ரெண்ட் ஒண்ணு இருந்துச்சு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, WhatsAppலாம் வரதுக்கு முன்னாடி, Facebookலாம் வரதுக்கு முன்னாடி ப்ரொமோட்டிங் ப்ராஸ்பெக்டிங் எங்க பண்ணுவாங்கன்னா, வெப்சைட் ப்ரொமோட்டிங் தான். யாரெல்லாம் டிஎக்ஸ்எல்ல சக்சஸ் அந்த காலத்துல ஆயிருக்காங்களோ, அவங்க எல்லாருமே மெயில் மூலியமா தான் டிஎக்ஸ்எல்ல ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சிஸ்டமும் வெப்சைட் பிளஸ் மெயில் இந்த சிஸ்டமும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கர ப்ரமோட்டிங்கா இருந்தது. பயங்கரமா ஒரு ரிசல்ட் தரக்கூடியதாக இருந்தது. ஆனா இதுவும் இப்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்ப உள்ள ட்ரெண்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் தான் இப்ப வந்து ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. அப்போ நாம வா அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி காலத்திற்கு ஏற்றார் போல் நாம நாம மாத்திக்கொள்ளணும். உதாரணத்துக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவ பார்த்தோம்னா, ஹீரோ வந்து விவசாயியா இருப்பாரு. ஒரு 30 வருஷத்துக்கு ரஜினிகாந்த் பீரியட்ல பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு தொழிற்சாலையில வேலை செய்யக்கூடியவரா இருப்பாரு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஐடி ஃபீல்ட்ல வேலை செய்றவரா இருப்பாரு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையும் செய்ற மாரி காட்ட மாட்டேன்ட்டாங்க. அப்போ ஒரு ட்ரெண்ட் வந்துருச்சு. ஒரு ட்ரெண்ட் ஒவ்வொரு காலகட்டத்திலயுமே ஒரு ட்ரெண்ட் வருது. அப்ப அந்த மாரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் இன்னைக்கு பயங்கரமா வந்து ட்ரெண்டா இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல அட்வர்டைஸ்மென்ட் தான் பண்ண போறோம். அட்வர்டைஸ்மென்ட் பண்ணும்போது ஒரு முறை நீங்க YouTubeல ஒரு வீடியோ போட்டீங்கன்னா, நாம இந்த உலகத்தை விட்டு போனாலும் YouTubeல அந்த வீடியோ இருக்கும். புரியுதுங்களா? அப்ப இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. ஈவன் வந்து மிஸ்டர் லாஸ்லோ காஸ்லாவா இருக்கட்டும், அல்லது வந்து சவுதியில வந்து 2 1/2 வருஷத்துல சக்சஸ் ஆன அந்த லேடியாவா இருக்கட்டும், 2 வருஷத்துல கிரவுன் அம்பாசிடர் அச்சீவ் பண்ண அந்த லேடியா இருக்கட்டும், எல்லாருமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து ஒரு பார்ட்ட வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்தாவே பல விஷயங்கள் வருது. அதுல ஒரு பார்ட்ட அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பார்ட்லயே அவங்க எவ்வளவு ஃபாஸ்ட்டா சக்சஸ் ஆயிருக்காங்கன்னா, ஒட்டுமொத்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்னைக்கு சோசியல் மீடியா இல்லன்னா மனுஷன் இல்ல. அந்த மாரி ஆயிடுச்சு. மொபைல் இல்லாட்டின்னா அவனுக்கு தூக்கமே வராது. அந்த மாரி ஆயிடுச்சு. அப்ப டிஜிட்டல் மார்க்கெட் டோட்டல் அந்த 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 வால்யூமே நம்ம யூஸ் பண்ணா, பெரிய லெவல்ல வந்து மார்க்கெட் இருக்கு. பெரிய மார்க்கெட் இருக்கு. ஒன் வேர்ல்ட் ஒன் மார்க்கெட்ட வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்ல பாத்துரலாம். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணும்பொழுது,
இப்போ துபாயில இருக்கும்போது ஏறத்தாழ வந்து பாத்தீங்கன்னா, துபாயில இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும். ஆர்ஜே சாரா அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ். ரஜினிகாந்துக்கு மாரி ஒரு நெறைய ஃபேன் வந்து அங்க இருக்காங்க. அந்த ஆர்ஜே சாரா வச்சு அப்பவே எனக்கு வந்து ஒரு கிளிக் ஆச்சு. ஆனா சரியா கிளிக் ஆகல. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆர்ஜே சாரா வச்சு ஒரு மீட்டிங் வந்து டிஎக்ஸ்என் உடைய பிரான்ச்ல அவங்கள வச்சு 20 மினிட்ஸ் வந்து லைவ் செஷன்ஸ் ஒண்ணு பண்ணேன். லைவ் செஷன்ஸ் ஒண்ணு பண்ணேன். அதுல வந்து என்கொயரி நெறைய வந்தது. அதுக்கப்புறம் என்கொயரி வந்தது. அது பெருசா என்னாலயும் கொண்டு போக முடியல. ஐடியா கிடையாது. அடுத்தது என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வந்தாச்சு. கொஞ்ச நாள்ல இந்தியாவுக்கு வந்துட்டேன். ஏறத்தாழ ஒரு 1 வருஷத்துல அப்படி வந்து இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆயிட்டேன். இந்தியாவுக்கு வந்த பிறகு இத பத்தியோட ஐடியாக்கள்லாம் அப்படியே கேதர் பண்ணி, காசு செலவு பண்ணி, புக்ஸ் எல்லாம் படிச்சு, ஆன்லைன்ல ட்ரெய்னிங் எடுத்துட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல கொஞ்சம் ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணும்போது ப்ராடக்ட் உடைய சேல்ஸ் சூப்பர். ப்ராடக்ட் உடைய சேல்ஸ் நல்ல ஒரு இதாயிட்டு இருக்கு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அல்லது ஏதாவது 2 ப்ராடக்ட்ட வந்து ஃபோக்கஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்ல ஒரு ஒரு கேம்பெயின் பண்ணா போதும். அப்படியே பூமிங் டப்புன்னு பூமிங் ஆகும். அந்த அடிப்படையில பார்க்கும்போது சிட்டபான வந்து பண்ணோம். அது நல்ல ஒரு சக்சஸ் கிடைச்சது. அடுத்தது 1000 வருடம் பழமையான பானம்னு சொல்லிட்டு கொம்புச்சா வந்து ஒரு கேம்பெயின் பண்ணோம். அது சூப்பர் சக்சஸ். என்னுடைய ரெஃபரன்ஸ்ல என்னுடைய டைரக்ட்டா என்னுடைய கையினாலேயே ஒரு 150, 200 பாட்டில் வித்திருப்பேன். அதே போல வந்து டோட்டல் தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 500 பாட்டிலாச்சும் வித்திருப்பேன். ஒரு சில இடங்கள்ல என்னுடைய ரெஃபரன்ஸ்ல போய் வாங்கியிருக்காங்க. ஆனா பிவி தான் வரல. எல்லா புகழும் இறைவனுக்கு. பிவி தான் வரல. ஆனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல கொம்புச்சா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட்ல பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா எல்லா பாசிட்டிவும் இதுல இருக்கு. பிளாஸ்டிக்ல இவங்க வந்து ரெடி பண்ணல. பிளாஸ்டிக் பாட்டில்ல போடல. அப்புறம் வந்து கலரிங் கிடையாது. சென்டட் கிடையாது. எதுவும் பிரிசர்வேட்டிவ் எதுவுமே கிடையாது. இந்த கொம்புச்சா ஒண்ணே போதும். டிஎக்ஸ்என்ல வந்து பெரிய லெவல்ல வந்து நம்ம குரோத் ஆவறதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட், 2 ப்ராடக்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வொர்க் பண்ணாவே பெரிய ஒரு சக்சஸ் இருக்கு. இந்த மாரி வந்து நம்ம வொர்க் பண்ணும் பொழுது இந்த மாரி நம்ம வொர்க் பண்ணும்பொழுது, என்னுடைய லாஸ்ட் ஒரு 13 மந்த் 13 மாசத்தினுடைய அந்த பிவியினுடைய ஹிஸ்டரிய பார்த்தீங்கன்னா, ஒரு 3000 பாயிண்ட் பண்ணது ஒரு 3 மாசம் தான். 2 மாசம் தான் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே நானா 5000, 10,000, 9,000 அதேபோல வந்து பிஜிபிவி வந்து 20,000 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாசம் தான் கம்மி பண்ணியிருப்பேன். மீதி எல்லாமே 20,000 தான் வரும். அபோவ் 20,000 தான் வரும். இது எதுக்கு காட்டுறேன்னா, எல்லா புகழும் இறைவனுக்கு. எதுக்கு இத காட்டுறேன் அப்டின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நாம போய் உட்கார்ந்தா பூந்து விளையாடலாம். ப்ராடக்ட் பயங்கர மூவிங் ஆகுது. மெம்பர்ஷிப் பயங்கரமா நடக்குது. யாரு மெம்பர் ஆகுறாங்களோ, அவங்கள நெக்ஸ்ட் லெவல்ல நம்ம கொண்டு போயிரலாம். இப்போ ஒரு ப்ராஸ்பெக்டிங் உட்கார்ந்து நம்ம பேசுறதா இருந்தா, ஒண்ணு நம்ம சரவுண்டிங்குள்ள தான் பேசுவோம். ஒரு 5 கிலோமீட்டர் சரவுண்டிங்ல, 10 கிலோமீட்டர் சரவுண்டிங்ல நம்ம பேசுமே தவிர, ஒரு 15 கிலோமீட்டர் சரவுண்டிங்லோ அல்லது நம்ம மாவட்டத்தை விட்டு அடுத்த மாவட்டத்துல நம்ம பேசுறதுக்கு நேரம் கிடையாது. எல்லாமே பிஸியா இருக்கும். அப்ப அந்த இடத்துல ஃபாஸ்ட்டா போய் சேர்றதுக்கு என்ன செய்யலாம்? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தந்தின்னு ஒண்ணு இருந்தது. இன்னைக்கு தந்தின்னு ஒண்ணு இருக்கா? அப்பல்லாம் வந்து மணி ஆர்டர் இருந்துச்சு. இப்ப மணி ஆர்டர் இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்ப அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து WhatsApp, Google Pay, PhonePe எல்லாம் வந்துருச்சு. அப்ப ஃபாஸ்ட்டா வந்து இன்னைக்கு வந்து ஒர்க் நடந்துட்டு இருக்கு. உலக அளவுல வந்து வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இப்ப அந்த அடிப்புல பார்க்கும்பொழுது, நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க கரெக்ட்டா கத்துக்கிட்டு, கரெக்ட்டா ப்ரமோட் பண்ணீங்கன்னா, மெம்பர்ஷிப் நடக்கும். டீம் குரோத் ஆகும். ப்ராடக்ட் மூவிங் ஆகும். யார் மெம்பர் ஆகுறாங்களோ, அவங்கள வந்து சிஸ்டத்துல வந்து நீங்க வந்து பெரிய லெவல்ல கொண்டு போய் சேர்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜஸ்ட் ஒரு உதாரணம். இந்த மாரி நெறைய ஜாம்பவான்கள்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஜஸ்ட் 10க்கு 10 சைஸ் ரூம்லயே இருந்து சம்பாதிக்கிறாங்கன்றத என்னால பார்க்க முடியுது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், என்னதான் வந்து சோசியல் மீடியா பயன்படுத்தினாலும், சில ட்ரெடிஷனலா இருக்கக்கூடிய சில விஷயங்கள நம்ம வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அந்த இடத்துல ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டினா என்ன? அதாவது பிசிக்கலும் இருக்கணும், மென்டலியும் இருக்கணும். ஆக்டிவிட்டில என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்பெக்ட் உடைய லிஸ்ட் எழுதணும். லாஸ்ட் மந்த் ஒரு ஆள் வந்து ஆன்லைன் மூலியமாக மெம்பர்ஷிப் எடுத்தாரு அப்படின்னா, அந்த மெம்பர்ஷிப் எடுத்தவர வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல்ல கை பிடிச்சு தூக்கிட்டு வந்துரணும். நம்ம பாட்டு வந்து கை பிடிச்சு தூக்காம இருந்தா நமக்கு வந்து சிரமமாயிடும். அப்ப நம்ம கையும் வேலை செய்யாம போயிடும். அப்ப ப்ராஸ்பெக்ட்னுடைய லிஸ்ட் இல்லாம டிஎக்ஸ்எல்ல சக்சஸ் ஆக முடியாது. இந்த ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பக்கத்து வீடா இருக்கலாம், எதிர் வீடா இருக்கலாம், அல்லது அண்ணன், தம்பி, மாமா, மச்சானா இருக்கலாம். மறக்காம டிஜிட்டல் மீடியா மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட்ட எழுதுங்க. எழுதுனா மட்டும் தான் நம்ம பிசினஸ் மாவட்டம் விட்டு மாவட்டம் போவும். மாநிலம் விட்டு மாநிலம் போவும். கண்டம் விட்டு கண்டம் போகக்கூடியதாக மாறும். ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல டிஜிட்டலா வரக்கூடியவங்கள நெறைய எடுக்கணும். இப்படி கலப்படமா இருந்தா மட்டும் தான் நாம டிஎக்ஸ்எல்ல
ஒன் வேர்ல்டு ஒன் மார்க்கெட் சிஸ்டத்தின் அடிப்படையில இன்கம் வந்து growth பண்ண முடியும், ஒரு பூமிங் கொண்டு வர முடியும். இதுல யாரு உங்களுடைய லீடர்? ஃபைண்ட் யுவர் லீடர். உங்க லீடரை கண்டுபிடிங்க. எல்லாரும் வந்து மெம்பர் ஆயிட்டாங்க. மெம்பர் ஆனவங்க எல்லாருமே லீடர் ஆக முடியுமானா கண்டிப்பா முடியாது. அதுல யாரு உங்க பேச்ச கேட்டு இந்த டிஎக்ஸ்என் சிஸ்டத்தை வந்து பூமிங் பண்ண முடியும்னு பாருங்க. அந்த பூம் பண்ணக்கூடிய அந்த பூமரை பிடிங்க. அந்த லீடர் தான் நமக்கு தேவை. ஃபைண்ட் யுவர் லீடர். அந்த லீடரை பிடிச்சி அந்த லீடருக்கு ஒரு சின்ன ஒரு டார்கெட் கொடுத்தா கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு சக்சஸ் நடக்கும். அந்த லீடர் மட்டும் சிங்கிள் பர்சனோட ஒர்க் பண்றது மட்டும் பத்தாது. அந்த சிங்கிள் பர்சனை ஒரு குரூப்பா இருந்து செயல்படுறதுக்கு உண்டான வழிமுறைகளை நாம சொல்லி கொடுக்கணும். நாம செஞ்சா நம்ம டவுன்லைனுக்கு செய்வாங்க. அப்பா எப்படியோ புள்ள அந்த மாதிரிதான். அப்பா சரியில்லாட்டி மகன் சரியில்லாம இருப்பாரு. அப்போ நாம ஒரு குரூப் மீட்டிங் பண்ணா நம்ம டவுன்லைன்லயும் குரூப் மீட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த லீடரை வந்து குரூப் மீட்டிங் பண்றதுக்கு உண்டான வழிமுறைகளை கத்து கொடுக்கணும். இல்லாட்டினா இப்படிதான் வந்து வருத்தப்படக்கூடிய வாலிபர் சங்கத்துல நாமளும் சேர்ற மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுரும். இப்ப வருத்தப்படக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய அந்த ஆக்டிவிட்டிஸ வந்து ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கத்தி இருக்கு, வாங்கின போது ஷார்ப் பண்ணியே வந்தது. ஒரு 3 மாசம் அல்லது ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் மீண்டும் ஷார்ப் பண்ணணும். பண்ணாதான் மீண்டும் காய்கறிகள் வெட்டும், மட்டன் சிக்கன் எல்லாம் வெட்டும், இல்லைன்னா வெட்டாது. அந்த மாதிரி நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நாம ஷார்ப் பண்ணணும். நாம போற பாதை சரியா, நாம எந்த பாதையில போனா நாம சக்சஸ் ஆக முடியும், நாம ட்ரெடிஷனல் மெத்தட்லயே இன்னொருக்கு ப்ராஸ்பெக்டிங் பண்ணிட்டு இருந்தா எவ்வளவு பண்ண முடியும். அந்த ட்ரெடிஷனல் மெத்தட்ல ஜஸ்ட் ஒரு 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 டியூன் சேஞ்ச் பண்ணிட்டு டிஜிட்டலை கொண்டு வந்தா பெரிய லெவல்ல கொண்டு போக முடியும். நம்மளுடைய விசனுக்கு ஏத்த மாதிரி நாம செயல்பட்டா கண்டிப்பா பெரிய லெவல்ல சக்சஸ் ஆக முடியும். ஆக மொத்தத்துல என்னதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போனாலும் ஹோம் ஒர்க்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஹோம் ஒர்க், அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து கரெக்டா நம்ம செஞ்சா நமக்கு வந்து ஒரு பினான்சியல் ஃப்ரீடம் வந்து கிடைக்கும். ஒரு பெரிய ஒரு ஆத்தருடைய ஒரு புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் இஸ் நாட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்துல சொல்லக்கூடிய கருத்தே அதுதான். உங்களுக்கு ஃப்ரீடம் வேணுமா, உங்களுக்கு சுதந்திரம் வேணுமா, சுதந்திரம் வேணும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ நல்ல விஷயங்களை நீங்க வந்து இழக்க நேரிடும் அப்படின்னு அவர் முடிப்பாரு. அப்ப அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் கரெக்டா இருந்தா கண்டிப்பா நமக்கு இடப்பட்டுள்ள அந்த விலங்கானது கண்டிப்பா வந்து தடைகள் வந்து வெளியே ஏற்றப்படும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்னதான் வந்து இருந்தாலும் நம்ம டீமுக்கு நாம கொடுக்க வேண்டிய சில இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அது என்ன வேணா இன்ஃபர்மேஷன், ஆனா டிஎக்ஸ்எல்ல சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷனும் நாலேஜும் நம்ம கொடுத்தே ஆகணும். என்னதான் பிசினஸ் பண்ணக்கூடியதாக இருந்தாலும் ஜஸ்ட் கேனோடர்மா பத்தியும் கம்பெனி பத்தியும் கம்பெனியுடைய அந்த growth பத்தியும் பேக்ரவுண்ட் பத்தியும் கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா எந்த ஒரு கம்பெனிக்குமே இல்லாத ஒரு சிறப்பு. உலகத்துல எந்த கம்பெனியும் எடுத்துக்கீங்க, அந்த கம்பெனிக்கு வந்து எந்த ஒரு நாட்டினுடைய இளவரசரும் வந்து இந்த மாதிரி ஒரு போட்டோ பண்ணி கொடுத்ததாக சரித்திரமே கிடையாது. டிஎக்ஸ்எனுக்கு மட்டும்தான் துபாய் இளவரசருடைய போட்டோ இருக்கு. அதே போல எந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட்னா எடுத்துக்கீங்க, அந்த கம்பெனி ப்ராடக்ட உலக சுகாதார மையத்தினுடைய கண்ட்ரோல்ல வரக்கூடிய ஹிம்சாம் வந்து சேல்ஸ் பண்றதாக சரித்திரமே கிடையாது. டிஎக்ஸ்எனுக்கு மட்டும்தான் அந்த சரித்திரம் இருக்கு. இது இந்தியால பாத்தீங்கன்னா இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் ஒரு எம்எல்எம் ப்ராடக்ட வந்து ரிசர்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது டிஎக்ஸ்எனுடைய ப்ராடக்ட மட்டும் தான் பண்ணிருக்காங்க. ஒரு உதாரணமாக இருக்கு. இதெல்லாம் வந்து நம்முடைய டவுன்லைன்களுக்கு டிஎக்ஸ்என் எப்படிப்பட்டது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன பாத்தீங்கன்னா, அப்பா வந்து ரஜினிகாந்தை பத்தி பேசுவாரு, கமல்ஹாசனை பத்தி பேசுவாரு, எம்ஜிஆர் சிவாஜி பத்தி பேசுவாரு. தான் குடும்பத்துக்கு எப்படி உழைக்கிறன்னு சொல்ல மாட்டார். சரிங்களா? நம்ம டவுன்லைன்களுக்கு கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி, நாம எப்படிப்பட்ட கம்பெனில இருந்துட்டு இருக்கின்ற ஒரு கருத்தை சொல்லாதவரை 1000 கயாராம் கம்பெனி 1000 வரும், 1000 கம்பெனி போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த கம்பெனி வந்து ஒரு பெஸ்டான ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு கொடுத்திருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம் பேர் தான் வேல்யூ ஆஃப் எம்எல்எம். இந்த சகோதரர் நம்ம சொல்லலாம். பங்களாதேஷை சேர்ந்தவர் மிஸ்டர் ஷாஜாத் ஹுசேன். ஏறத்தாழ வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. இந்தியன் மணிக்கு வந்து 2 லட்ச ரூபாய் மேல அவர் சம்பாதிச்சுட்டு இருக்காரு. அவர் இறந்துட்டாரு. அவங்க ஃபேமிலிக்கு வந்து 2 லட்ச ரூபாய் மேல இன்ன வரைக்கும் இன்கம் போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வேல்யூவான ஒரு சிஸ்டம் வந்து டிஎக்ஸ் நமக்கு கொடுத்திருக்கு. இந்த எம்எல்எம் சிஸ்டம் வந்து நமக்கு வந்து ஒரு பெஸ்டான சிஸ்டம். டாக்டர் லிம் என்ன பண்ணிருக்காரு, ஆர்ஜிஜி எல்லாம் தயார் பண்ணி ஒரு பார்மசிட்டி கம்பெனி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாமே. கொடுக்காம நம்மள மாதிரி பொருளாதார தேவை உடையவர்களை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காரு.
ஆரோக்கியத்தை இழந்தவர்களும் ஆரோக்கியத்தை பெறுவதற்காக வேண்டி நம்ம கையில இந்த ப்ராடக்ட் வந்து கொடுத்திருக்காரு. இப்ப இவரை எடுத்துக்கிங்க, ஒரு அகதியா இருந்தவர் இன்னைக்கு வந்து பெரிய லெவல்ல சம்பாதிச்சு பெரிய லெவல்ல இன்னைக்கு வந்து லைஃப்ல செட்டில் ஆயிட்டாருங்களே. அப்ப இந்த வேல்யூ ஆஃப் எம்எல்எம் எம்எல்எத்தினுடைய டிஎக்ஸ்என் போன்ற எம்எல்எம் கம்பெனில எந்த எம்எல்எம் கம்பெனி பெஸ்ட் கம்பெனி நம்ம தேர்ந்தெடுக்கும் போது டிஎக்ஸ்என் வருது. இந்த டிஎக்ஸ்என் கம்பெனி எப்படி சக்சஸ்ஃபுல் ஒரு கம்பெனியாக இன்னைக்கு உலகத்துல இருக்கு. அந்த கம்பெனில நாம என்ன செய்யணும்? டீம குரோத் பண்றதுக்கு என்ன செய்யணும்? நமக்கு வந்து நம்ம வீட்டுக்குள்ள ஒரு எறும்பு வரும்னா சர்க்கரையை போட்டா எறும்பு வந்துரும். சரிங்களா? சர்க்கரையை போட்டா எறும்பு வந்துரும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து டிஎக்ஸ்என்ல நம்ம டீம ரெடி பண்ணணும். பெரிய ஒரு குரோத் கிடைக்கணும் அப்படின்னீங்கன்னா, மெம்பர்ஸை இன்கிரீஸ் பண்ணணும். மெம்பர்ஸை இன்கிரீஸ் பண்ணிட்டு, இன்கிரீஸ் ஆனவங்கள நாம வந்து கண்ட்ரோல் பண்ணி, இதுல தக்க வைக்கிறது எப்படி? அவங்கள வந்து பாத்தீங்கன்னா, அதிகப்படுத்துவது எப்படி என்பத வந்து நம்ம வந்து அப்பப்போ நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த இன்ஃபர்மேஷனையும், அந்த நாலேட்ஜையும் நாம எடுத்துக்கிட்டு, நம்ம டவுன்லைனுக்கு நம்ம சொல்லிட்டே இருக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குரோத்து உங்க குரூப்ப வந்து குரோத் பண்றதாக இருந்தாலுமே கூட, உங்களுடைய போனஸ குரோத் பண்ற மாரி வரும். உங்களுடைய போனஸ குரோத் பண்ற மாரி இருந்தா மட்டும் தான், நாம சொல்றத நம்ம டவுன்லைன் கேட்கும். நாமளே சைக்கிள்ல போயிட்டு, நம்ம டவுன்லைன் கிட்ட நீங்க இதுல கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம்னா ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ உங்க டவுன்லைன் உங்கள பார்க்கும் பொழுது ஒரு அட்ராக்ஷன் ஏற்படணும். அவங்க மைண்ட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரு வந்து நல்லா சம்பாதிக்கிறாரு. இவரு வந்து எப்படி சம்பாதிக்கிறாரோ, அதே போல எங்களையும் சம்பாதிக்க வைப்பாரு. அந்த மாரி வந்து பணத்த பத்தி பேசுங்க. பொருளாதாரத்த பத்தின்றத விட, பணத்தை சம்பாதிப்பது எப்படி? நான் பணத்தை இப்படி சம்பாதித்தேன். நீங்களும் இப்படி சம்பாதிக்க முடியும் என்கிற அந்த பணத்த பத்தி ஃபோக்கஸ் யுவர் போனஸ். நாமெல்லாம் என்ன பண்றோம்னா, அம்மா, அப்பா எப்படி பிள்ளைங்க மேல பாசமா இருப்பாங்களோ, அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம டவுன்லைன் மேல பாசமா இருப்போம். அவரு வந்து பாத்தீங்கன்னா என்ன நினைப்பாருன்னா, என்ன விட்டா இந்த ஆளுக்கு வேற யாரும் இல்ல போல இருக்குன்னு நெனைக்கிறது. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு விட்டுட்டு போயிடுவாரு. அப்ப அவரு என்ன கேட்பாருன்னா, "ஏங்க என்ன வந்து போனஸ் இன்கிரீஸ் பண்ணு, மெம்பர்ஷிப் இன்கிரீஸ் பண்ணு, மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி, இது பண்ணு, அது பண்ணு சொன்னீங்களே, உங்க போனஸ் எங்கங்கன்னு?" கேட்பாங்க. அப்ப கேட்கும்போது நம்ம போனஸ் வந்து 3 டிஜிட்லயோ, 4 டிஜிட்ல தான் இருக்கும். அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, "உன் போனஸே இன்கிரீஸ் ஆகல. நான் எப்படி என் போனஸ் இன்கிரீஸ் பண்ணுவேன்?" அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்ப அதுக்கு நாம என்ன செய்யணும்னா, டீமை வந்து குரோத் பண்றதுக்கு ஒர்க் பண்ணி ஆகணும். ஆனா டீமுக்காக வேண்டி ஒர்க் பண்ணாதீங்க. உங்களுடைய போனஸ வந்து குரோத் பண்றதுக்கு டீம் கூட ஒர்க் பண்ணுங்க. இது மேபி வந்து ஒரு நெகட்டிவ் மாரி, ஒரு செல்ஃபிஷ் மாரி தெரியலாம். உண்மையிலே தவறா நினைச்சுக்க வேண்டாம். செல்ஃபிஷாக இருந்து டிஎக்ஸ்எல்ல ஒர்க் பண்ணா மட்டும் தான் டிஎக்ஸ்எல்ல சக்சஸ் ஆக முடியும். ஆனா அந்த செல்ஃபிஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொது நலம் இருக்கும். நாம குரோத் ஆகும்போது, நாம ஒரு 20 பேர கையில புடிச்சு கூட்டு போப்போறோம். நாம சக்கரவர்த்தி ஆகணும்னா, நாம வந்து ஒரு பேரரசராக மாறணும்னா, நம்ம கூட ஒரு 20 ராஜாக்கள கொண்டு போணும். அப்ப யாரெல்லாம் ராஜாவாக ரெடியோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சு, கையில புடிச்சு கொண்டு போனா, நம்ம வந்து 20 ராஜாக்கள வச்சு தான் நம்ம ஒரு பெரிய ஒரு சக்கரவர்த்தியாக மாற முடியும். ஆக, ஃபோக்கஸ் யுவர் போனஸ். டோன்ட் ஃபோக்கஸ் யுவர் டீம். நம்ம வந்து போனஸ ஃபோக்கஸ் பண்ணி வொர்க் பண்ணா, கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியும். மார்க்கெட்ல அனலைஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு நாள்லயும் நம்ம மார்க்கெட்ட அனலைஸ் பண்ணணும். இன்னைக்கு கொம்புச்சாவா இருந்தா, இன்னைக்கு கொம்புச்சாவா இருக்கட்டும், ஆர்ஜிஜிலா இருக்கட்டும், ஸ்பைரலாவா இருக்கட்டும், நம்ம மார்க்கெட்ட அனலைஸ் பண்ணி நம்மளுடைய பிசினஸ் இன்ஃபர்மேஷன் இருந்தா, கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியும். இந்த நாலேட்ஜ நாமளும் கத்துக்கிட்டு, நம்ம டவுன்லைனுக்கும் கத்து குடுத்தா, ஒரு கழுகு பார்வையோட கழுகு வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் மேல இருக்கும். 1 கிலோமீட்டர் மேல இருந்து கீழ பாக்குது. எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுனா நேரா வருது. அப்படி புடிச்சு கொண்டு போயிட்டே இருக்கு. கழுகு பார்வை. அந்த மாரி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கழுகு பார்வையோட நாலேட்ஜ் எடுத்துட்டு, இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு நம்ம டவுன்லைன்களுக்கு சொல்லிக் குடுத்தா, கண்டிப்பா நாம சக்சஸ் ஆக முடியும். இப்ப இதுல என்னலாம் கமிட்மென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளான ஒரு கமிட்மென்ட் தான். ஆனா கன்டின்யூ பண்ணா சக்சஸ் ஆயிரலாம். கன்டின்யூ பண்ணாட்டி ரொம்ப முஷ்கில். இப்ப வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, டூ கன்டின்யூ. என்ன டூ கன்டின்யூ? அரிசி இருக்கு. அரிசிய வந்து நம்ம தண்ணீல ஊற வச்சுட்டு அடுப்புல வைக்கிறோம். அடுப்புல வச்சு கன்டின்யூவா ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து அடுப்புல வச்சு கொதிக்க வச்சா தான் அரிசி வந்து சோறாக மாறும். நாம என்ன பண்றோம்? அடுப்புல வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் ஸ்டார்ட் பண்றோம். மீண்டும் ஆஃப் பண்ணிர்றோம். 5 நிமிஷம் அடுப்பு ஸ்டார்ட் பண்றோம். மீண்டும் ஆஃப் பண்றோம். அடுப்ப ஸ்டார்ட் பண்றோம். ஆஃப் பண்றோம். இப்படியே பண்ணிட்டு இருந்தா அரிசி வந்து பார்த்தீங்கன்னா, சோறாக மாறாது. ஆனா நாம ஒரு சில பேர் என்ன செய்றாங்கன்னா, யாரெல்லாம் சக்சஸ் ஆகலையோ, அவங்க செஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அவங்க செஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டினியூவா டிஎக்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. முதல் நாள் மெம்பர் ஆகும்போது நம்ம என்ன ஃபீல் பண்ணிருப்போம்னா, என் கீழ ஒரு 10 மைல் கண்ணி வந்துட்டாருப்பா, அப்படி பேசுறாரு. என் கீழ ஒரு லாஸ்லோ காஸ்ல வந்துட்டாரு. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் குடுக்குறாரு. மேபி ஒரு 3 மந்த்ல இவர் வந்து டைமண்ட் ஆயிடுவாரு. ஒரு 3 இயர்ஸ்ல கிரவுன் அம்பாசிடர் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 3வது நாளே வந்து பாத்தீங்கன்னா, டிஎக்ஷன் விட்டு ஓரமா ஒதுங்கி உட்கார்ந்திருப்பாரு. இப்படி பண்ணக்கூடியவங்க டிஎக்ஸ்எல்ல சக்சஸ் ஆக முடியாது. இந்த பருவ காலத்துல வந்து மழை பெய்யுற மாரி, வெயில் அடிக்கிற மாரி, பனி பெய்யுற மாரிலாம் டிஎக்ஷன் எடுத்து பண்ணா சக்சஸ் ஆக முடியாது. நம்ம டிஎக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அந்த கிரவுன் அம்பாசிடர் அச்சீவ் பண்ண பிறகும் கூட டிஎக்ஷன தொடர்ச்சியா செஞ்சா மட்டும் தான். எப்படி காலையில எழுந்திரிச்சோனே பல்லு விளக்குறோமோ, மரணத்தை தள்ளும் வரைக்கும் நம்ம பல்லு விளக்குவோமோ, அந்த மாரி டிஎக்ஷன கன்டினியூவா பண்ணா மட்டும் தான் நாம சக்சஸ் பண்ண முடியும். இல்லன்னா ஆக முடியாது. ஒரு ஜிம்ல வந்து பாத்தீங்கன்னா, ஜிம்முக்கு போறாரு. தினமும் போனா தான் இந்த மாரி கட்டுமஸ்தானா மாற முடியும். இல்லன்னா ஆக முடியாது. அந்த மாரி டிஎக்ஸ்எல்ல யாரெல்லாம் சக்சஸ் ஆயிருக்காங்களோ, அவங்க எல்லாருமே டெய்லியும் டிஎக்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணலையா, உங்க டீம் உங்க பேச்ச கேட்கலையா, புதிய டீம் உருவாக்கிட்டு போங்க. ஒரு வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். வண்டி வந்து சரியில்ல. வண்டி ரிப்பேர் ஆயிட்டே இருக்கு. சர்வீஸும் பண்ணியாச்சு, ரீப்ளேஸும் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. டக்குனு வண்டிய மாத்திட்டு போங்க. அதே போல தான் சிம்பிளா. யார் ஒருத்தரு என் டவுன்லைன் எனக்கு சரியா அமையலையே, என் டவுன்லைன் வந்து அந்த அயாராம், கயாராம் கம்பெனிலாம் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு, வேதனைப்பட்டு, ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு பெட்ல படுக்கிறத விட, மாத்திட்டு அடுத்த ஆளு மேட்டர் முடிஞ்சிருச்சு. யூஸ் அண்ட் த்ரோ மாரி போயிட்டே இருக்க வேண்டியது தான். டோன்ட் வெயிட் அதர்ஸ். சூரியன் யாருக்காகவும் வெயிட் பண்ணதாக சரித்திரமே இல்ல. காலையில அது வேலை என்ன? 5:30 மணிக்கு வெளிய வரணும். அதோட வேலை என்ன? 5:30 மணிக்கு உள்ள போயிரணும். அவ்வளவுதான். யாருக்காகவும் சூரியன் வந்து வெயிட் பண்ணதாக காத்திருந்ததாக சரித்திரம் இல்லை. அந்த மாரி டிஎக்ஸ்எல் நம்ம யாருக்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, உலகம் ஒரு ஓட்டத்துல இருக்கு. நாம ஓடுனா ஸ்பீடா ஓடுனா நம்ம முன்னாடி போக போறோம். நாம ஓடாம ஒரு இடத்துல இருந்தா, நமக்கு முன்னாடி ஓடுறதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில நாம தான் எல்லாமே செய்யணும். அது சமைக்கிறதா இருந்தாலும் சரி, குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது வந்து என்னதா இருந்தாலும் சரி, நாம சக்சஸ் ஆகணும்னா, நாம தான் செஞ்சாகணும். டோன்ட் வெயிட் அதர்ஸ். இந்த கான்செப்ட்ட நம்ம வச்சுக்கணும். இதெல்லாம் எப்ப வரும் தெரியுங்களா? ஃப்ளேம் ஆஃப் பேஷன். நம்மகிட்ட ஒரு அப்படி எரியணும். பேஷன் வந்து எரியணும். நான் இது பண்ணணும், அது பண்ணணும்னு எரியணும். நெறைய ஆசைகள் இருக்கணும். ஃபேமிலிக்காக வேண்டி செய்யணும் ஒரு எண்ணங்கள் இருக்கணும். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எனக்கு வேணும். வேலைக்கு போகக்கூடாது. மாசம் வந்து ஒரு ரூ. 30,00,000 சம்பாதிக்கணும். அந்த 30,00,000 வந்து இன்னொருத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட்மென்ட்ல இருந்து ஒரு ரூ. 30,00,000 வரணும். இப்படின்ட்டு ஒரு ஒரு எண்ணம் வந்து வேணும். அந்த எண்ணம், அந்த பேஷன் இருந்தா மட்டும் தான் கமிட்மெண்ட்ட குடுக்க முடியும். இல்லன்னா நான் பிஸியா இருக்கேன், நான் பிஸியா இருக்கேன், நான் பிஸியா இருக்கேன். இத தவிர வேற எதுவும் வராது. நம்ம எப்ப வந்து பாத்தீங்கன்னா, டிஎக்ஸ்எல்ல சைன் அப் பண்ணிட்டு நான் பிஸியா இருக்கேன், பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு டிஎக்ஸ்எல் அவாய்ட் பண்றோமோ, கடவுளுடைய நாட்டம் என்ன தெரியுங்களா? இந்த மனிதனுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை நான் குடுத்தேன். இந்த மனிதன் வேண்டான் என்று நினைக்கின்றான் போலன்னு சொல்லிட்டு கடவுள் என்ன பண்ணுவார்ன்னா, நீங்க பிஸியாவே இருங்கன்னு சொல்லிட்டு டிஎக்ஸ்எல் வாய்ப்பு நம்ம கைய விட்டு வெளிய போயிடும். கைய விட்டு வெளிய போறது மட்டும் இல்ல. நம்ம தம்பியோ அல்லது அண்ணனோ, நம்ம புள்ளையோ வந்து இன்னொரு டீம்ல மெம்பர் ஆயி டைமண்ட் ஆயி வந்து நிப்பாப்ல. அப்பா நான் மெம்பர் ஆயிட்டேன், டைமண்ட் ஆயிட்டேன் அப்டின்ட்டு. சரிங்களா? ஆக வெ நம்ம ஒரு விஷயத்த வந்து டிஎக்ஸ்எல்ல சக்சஸ் பண்ணோம் அப்டின்னா, ஒரு பேஷனோட நம்ம செஞ்சா மட்டும் தான் சக்சஸ் ஆக முடியும். இல்லன்னா, உலகத்துல எல்லாருக்கும் தெரியும் நோக்கியா. ஆனா இன்னைக்கு நோக்கியா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இல்லன்ற அளவுக்கு போயிடுச்சு. அந்த மாரி தான் நாம டிஎக்ஸ்எல்ல வந்து ஒரு பேஷனா செயல்படாட்டி, எல்லாருக்கும் தெரியும் அமீர் சுல்தான் யாருன்னு சொல்லிட்டு. செயல்படாட்டி அமீர் சுல்தான் இல்லையேன்ற மாரி ஆயிடும். சரிங்களா? நமக்கு தேவை எப்படியாவது டிராவல் பண்ணியாகணும். கால்ல தண்ணி படக்கூடாது. எப்படியாவது போய் சேர்ந்துரணும். அந்த அடிப்படையில ஏதாவது ஒரு பண்ணி இயற்கையான முறையில நல்ல ஒரு மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில நம்ம வந்து போய் சக்சஸ் ஆகணும். ஏன்னா, நம்ம கமிட்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கோ, அந்த அளவுக்கு நாம வந்து சொல்யூஷன் நம்மகிட்ட கிடைக்கும். நம்மகிட்ட வந்து இந்த சோம்பேறித்தனம் இருக்காது. கமிட்மெண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ, அந்த அளவுக்கு சக்சஸ் ஆக முடியும். கமிட்மெண்ட் இல்லாட்டினா சக்சஸ் கண்டிப்பா கிடைக்காது. அடுத்த பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, டார்கெட், அச்சீவ், டார்கெட். நம்ம ஒரு டார்கெட் வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த டார்கெட்ட அச்சீவ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஒரு குழந்தைய 9 1/2 மாசம், 10 மாசம் வயித்துல வச்சு சுமந்து புள்ள பெத்து எடுக்க ரொம்ப கஷ்டம். முடியாத காரியம். 2வது பிறப்புன்னு கூட சொல்லலாம். ஆனா, குழந்தை பிறந்த பிறகு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு பாருங்க. அப்போ இந்த டார்கெட்ட நாம வந்து பிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்காக வேண்டி வொர்க் பண்ணும்போது கண்டிப்பா சிரமம் இருக்கும். ஆனா, ஒன்ஸ் அத அச்சீவ் பண்ணிட்டா, அடுத்த டார்கெட் ரெடியா இருக்கும். ஆனா, அச்சீவ் பண்ணிட்டா, ஒரு ஒரு சிரிப்பு இருக்கு. ஒரு ஒரு இது இருக்கு பாருங்க. ஒரு சந்தோஷம். அதுக்கு ஈடாக இந்த உலகத்துல எதுவுமே இருக்காது.
கண்டிப்பா கமிட்மெண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்க சக்சஸ் ஆக முடியும். நம்ம ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும்? நம்ம ஃபோக்கஸ் இன்னைக்கு வந்து ஒரு வாரியர் எடுத்துக்கங்க. ஒரு சண்டைக்கு போகக்கூடிய ஒரு வீரர், போர் வீரர் எடுத்துக்கங்க. போர் வீரர் வந்து அவருடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்காண்டி பார்டர்ல நிக்கிறாருன்னா, அங்க போயிட்டு வந்து தொடை நடுங்கியாருன்னா நிக்க முடியுமா? அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் பயந்துட்டு இருந்தாருன்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. இவரும் இறந்துடுவாரு. அந்த நாடுக்கும் விளைவுகள் மோசமானதாக இருக்கும். ஆக நாம தேட வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் யுவர் வாரியர். யாரு டிஎக்ஸ்எல்ல பெரிய லெவல்ல ஒரு ட்ரெமெண்டஸ் ரிசல்ட்ட அமேசிங்கான ஒரு ரிசல்ட்ட தர முடியும்ன்றத நீங்க பாருங்க. ஆனா பார்த்து அவர கண்டுபிடிச்சு, அவர வந்து ராஜாவாக்குங்க. அவர ராஜாவாக்குனா நாம பெரிய ஒரு சக்கரவர்த்தியாக நாம மாற முடியும். இவங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம இவங்களா மாறியாகணும். நாம இவங்களா மாறுனாதான், நான் எம்ஜிஆர் போல வருவேன். நான் கருணாநிதி போல வருவேன். நான் சிவாஜி கணேசன போல வருவேன். நான் வந்து ரஜினிகாந்த் போல வருவேன் அப்டின்னா, நம்ம ரஜினிகாந்த பார்த்தனால தான் நான் ரஜினிகாந்த் மாரி ஸ்டைல் பண்ண ஆரம்பிச்சேன். நான் கமலஹாசன பார்த்தனால தான் கமலஹாசன் மாரி ஸ்டைல் பண்ண ஆரம்பிச்சேன். உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். சரிங்களா? அந்த மாரி நாம டிஎக்ஷனுக்குன்ட்டு ஒரு வாரியரா மாறுனா மட்டும் தான், நம்ம கீழ வாரியர்ஸ் வருவாங்க. நம்ம கீழ ராஜாக்கள் வருவாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நியூ மெம்பர்ஸ் தான் நமக்கு வந்து வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ஒரு ஒரு வாழை மரத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த வாழை மரம் வந்து இறப்பதற்கு முன்பாக 2 வாழைக்கண்ண வச்சுட்டு தான் போது. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நியூ மெம்பர் தான் நம்ம சக்சஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய ஒரு 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 சப்போர்ட்டா இருக்கும். ஏன்னா, இன்னைக்கு பேலன்ஸா நம்முடைய போனஸா இருக்கட்டும், பிஜிபிவியா இருக்கட்டும், அல்லது நம்ம வந்து டிஎக்ஸ்எல்ல சக்சஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆஃபரா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு தூணாக இருப்பது நியூ மெம்பர்ஷிப் மட்டும் தான். நியூ மெம்பர்ஷிப் இல்லாட்டி, கண்டிப்பா நாம சக்சஸ் ஆவறது, ஆஃபர அச்சீவ் பண்றது எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு பகல் கனவாகவே இருந்துட்டு இருக்கும். அடுத்தது உங்களுடைய பிளான் என்ன? நம்ம பிளான் நெக்ஸ்ட் மந்த் நம்ம என்ன போறோம்? லாஸ்ட் மந்த் என்ன பண்ணோம்? இந்த மந்த் என்ன பண்ணோம்? அடுத்த மாசம் என்ன பண்ணோம்? இந்த வருஷத்துல என்ன பண்ண போறோம்? இன்னும் ஒரு வருஷத்துல என்ன பண்ண போறோம்? டிஎக்ஸ்எல்ல எப்படி சக்சஸ் ஆக போறோம்? ஏன் டிஎக்ஸ்எல்ல சக்சஸ் ஆகணும்? டிஎக்ஸ்எல்ல சக்சஸ் ஆனா என்னுடைய குழந்தைகளுக்கு இது செய்யலாம், என் மனைவிக்கு இது செய்யலாம், என்னுடைய அம்மாவுக்கு இது செய்யலாம், என்னுடைய அப்பாவுக்கு இது செய்யலாம். எனக்கு நான் இது செஞ்சுக்கலாம். ஏன்னா நெறைய பேர் செய்ய மிஸ்டேக் தான் வீட்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் செய்வாங்க. அவங்களுக்கு மட்டும் எந்த ஒரு இதுவும் செய்ய மாட்டாங்க. அப்ப நாம நம்முடைய உடம்புக்கு என்ன செஞ்சுக்கலாம்? இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான் போட்டு டிஎக்ஸ்எல்ல வொர்க் பண்ணா, கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியும். என்னுடைய ஆபீஸ்ல யாரெல்லாம் வராங்களோ, என்னுடைய பிளான வந்து பப்ளிக்காவே பார்க்கலாம். அந்த மாரி பிளான் இல்லாட்டி சக்சஸ் ஆக முடியாது. நாம செய்ய வேண்டியது ஃபோக்கஸ் வந்து ரீபர்ச்சேசிங் வந்து நெறைய நடக்கணும். ரீபர்ச்சேசிங் எதுல நடக்கணும்? 1 ப்ராடக்ட்ல நடக்கணும். 2வது மெம்பர்ஷிப் நடக்கணும். ரீமெம்பர்ஷிப் இது 2மே நடந்துட்டே இருந்தா, கண்டிப்பா நாம டிஎக்ஸ்எல்ல ஒரு பெரிய ஒரு சக்சஸ கண்டுபிடிக்க முடியும். சக்சஸ் ஆக முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ஷன் ஃபைனல். எல்லாருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை தான் இது. ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா, அம் ஃபேமிலில வந்து ரிஜெக்ஷன் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒய்ஃப் சொல்லுவாங்க, "என்னங்க நீங்க இந்த வாசனையே இல்ல, ஒண்ணும் இல்ல. இந்த சோப்ப போய் வித்துட்டு இருக்கீங்க. பேஸ்ட் எடுத்து பல்லு விளக்குனா நுரையும் வர மாட்டேங்குது, ஒண்ணும் வர மாட்டேங்குது. இத போய் வித்துட்டு இருக்கீங்க. அதுவும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்ல அந்த அம்மாகிட்ட போய் பேசுறீங்க. அதுக்கு படிப்பறிவே கிடையாது. உங்க படிப்புக்கு என்ன? அந்த அம்மாவுடைய படிப்புக்கு என்ன? உங்களுடைய அந்த ஒரு வருமானத்துக்கு என்ன? அந்த அம்மாவுக்கு வருமானத்துக்கு என்ன?" இப்படிலாம் வந்து நெகட்டிவா ஃபேமிலில பேசுவாங்க. அதெல்லாம் இறைவன் நமக்கு 2 காது குடுத்துருக்கான். எதெல்லாம் நெகட்டிவ் வருதோ, ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஃபேமிலில கண்டிப்பா ஒரு ரிஜெக்ஷன் வரும். அடுத்தது சொசைட்டில இத பாரு படிச்சு முடிச்சுட்டு என்ன மாரி பேசுறாரு பாருங்க. அ எக்ஸாம்பிள் இருந்தா நம்ம டாக்டர் ரஞ்சன் சார சொல்லலாம். அப் அப்துல் கலாம் சாருக்கு வந்து பர்சனல் கார்டியாலஜியா இருந்துட்டு, டாக்டர் ரஞ்சன் சாருடைய நண்பர்கள் சொன்னாங்க, "இவர் என்னங்க இவ்வளவு பெரிய கார்டியாலஜினுடைய மகனா இருக்காரு, இவ்வளவு பெரிய டாக்டரா இருக்காரு. இவரு போய் வந்து அந்த வாசனையே இல்லாத சோப்ப வித்துட்டு இருக்காருங்க." அப்படின்னு கேலி கிண்டல்லாம் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரஞ்சன் சார் வந்து அவங்களுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளா வந்து காமிச்சுட்டாரு. என்னுடைய இந்த இந்த சோப்பு வித்ததுனால, இந்த பேஸ்ட் வித்ததுனால, இந்த காஃபி வித்ததுனால, இந்த மாத்திரை டப்பாக்கள வித்ததுனால எனக்கு இன்னைக்கு ஒரு பென்ஷன் வந்துட்டு இருக்குன்றது ரஞ்சன் சார் வந்து ஒரு எக்ஸாம்பிளா வந்து காமிச்சுட்டாரு. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சொசைட்டி நம்மள இக்னோர் பண்ணும். நம்மள ரிஜெக்ஷன் பண்ணும். அந்த ரிஜெக்ஷன்ல நாம எப்படி வந்து சக்சஸ் ஆவுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நாம ஒரு பிளான் போட்டு வொர்க் பண்ணா கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியும். ஆனா ஃபேமிலியினுடைய ரிஜெக்ஷனும், சொசைட்டினுடைய ரிஜெக்ஷனும் இல்லாம டிஎக்ஸ்எல்ல நம்ம ஒரு லெவலுக்கு வந்து வர முடியாது. அடுத்தது டீம் வந்து நம்ம என்ன செய்யணும்? டீமும் நம்ம சில நேரங்கள்ல வந்து நம்ம சொல் பேச்சு கேட்காது. நம்ம சொல்றதுக்கு நேர் மாற்றமாக இருக்கும். நம்முடைய ஃபோன வந்து எடுக்காது.
அப்ப எடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த இடத்துல நாம என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, எல்லாரையும் இக்னோர் பண்ண வேண்டாம். அந்த டீம்ல ஒரு மாணிக்க கல்லு குப்பைமேட்ல இருக்கும். அந்த மாணிக்க கல்ல எடுங்க. அந்த டைமண்ட தூக்குங்க. அந்த டைமண்ட தூக்கி, அந்த மாணிக்க கல்ல தூக்கி நம்ம சிஸ்டத்துல கொண்டு வரணும். அந்த கொண்டு வந்துட்டா கண்டிப்பா டீம் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு சக்சஸ் ஆகக்கூடிய வழிமுறையில போக முடியும். ஆக மொத்தத்துல இன்னைக்கு உள்ள ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபாஸ்ட்டா டிஎக்ஸ்எல்ல குரோத் ஆகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டா, அதுக்கு ஒரு பெஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஒரு பெஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நம்ம வந்து பிசினஸ் பூமிங் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நாலேஜ் எடுக்கணும், கொஞ்சம் பைசா செலவு பண்ணி ஆகணும். இதெல்லாம் செஞ்சா கண்டிப்பா நாம சக்சஸ் ஆக முடியும். எனக்கு இந்த வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லி முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. குட் மார்னிங் டிஎக்ஸ்என். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நான் இருக்கிறேன். ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு அமீர் சுல்தான் பாய், ரொம்ப அருமையா இருந்துச்சு.